Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டெயினுக்கு வந்து டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்க போகுது. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில வந்து டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாமா? வாங்க. சண்டே மினி vlog வெனஸ்டே வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அது என்னன்னா நிறைய ஷார்ட், இப்ப ஒரு சாயங்காலம் ஒண்ணு எடுக்கிறேன், காலைல ஒண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்குன்னா ஒரு 3 ஷார்ட்ஸ் வருது. ஒரே நாள்ல என்னால போஸ்ட் பண்ண முடியுது. அன்னைக்கு வந்து நான் பாட்டை ஈட் அண்ட் டே போறேன்னா, அப்புறம் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் போறேன்னா ரெசிபிஸ் இந்த மாதிரி வரனால அப்படின்னு 4 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் டெய்லியும். அப்படின்னு பேக்கப் இருக்குது இல்லையா, அதனால அப்படி போகுது சிஸ்டர். மிக்ஸ்டா போடணும்ல, ஒரே நாள் உள்ளதை ஒரே நாள்ல போட்டா போர் அடிக்கும் போயிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அப்படி இருக்குது. சோ அதான் உங்களோட வீடியோஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். அந்த அளவுக்கு நான் டிஃப்ரெண்ட் பண்றேன்னு தெரியல, பட் ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும். அதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன் நானு. சோ அதான் லஞ்ச் மட்டும் வந்து ரைஸ் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம டயட் பண்ணலாமாட்ட போய் கேட்டிருந்தீங்க. அப்படி எடுத்துக்க முடியாது. நீங்க நைட் டின்னர் வந்து புரோட்டீன் ரிலேட்டடா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், பசி சீக்கிரமா எடுக்காது. இன்னொரு விஷயம், காலையும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு விலை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இந்த புரோட்டீனையும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும், ஃபைபரையும் கன்சியூம் பண்ண மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு ஹெல்தி டயட். சரிங்களா? அப்புறம் வந்து எனக்குலாம் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டா கெயின் ஆயிடும் வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர். ரைஸ் வந்து எனக்கு ரொம்பவே உண்மையாவே எனக்கே நான் அது வந்து இது பண்ணி பார்த்துருக்கிறேன். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மைதா கூட நான் சாப்பிடலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு வந்து ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெயிட் வந்து கெயின் ஆகுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இப்ப ரைஸ் வந்து இப்ப மில்லட் ரைஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்கா இருக்கும். ஆனா ஒயிட் ரைஸ் வந்து அகைன் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமன்ற மாதிரி தோணும். ஸோ இதுவும் இருக்குது. நிறைய பேர் இப்ப வந்து சொல்லிருந்தீங்க, சைடஸ்ட் நீங்க கூட சொல்லியிருந்தது என்னன்னா, நீங்களும் ஆல்ரெடி என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வெயிட் லாஸ்ல இருக்காங்க இல்லையா, அதாவது 30 கிலோ 20 கிலோ குறைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன் எப்பவுமே. ஏன்னா ஃபில்லிங்கும் கொடுக்காது. இன்னொரு விஷயம், மில்லட் ரைஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது அப்படி ஒரு ஃபில்லிங் நமக்கு வந்து கொடுக்கும். அந்த ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் இருக்கும். எல்லாரோட பாடி கண்டிஷன் வேற. ஒரு சிலருக்கு ஒரு சூட் ஆகும், ஒரு சிலருக்கு ஒண்ணு சூட் ஆகும். சோ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் தான் வந்து எதிரியே. எனக்கு உண்மையாவே அதுதான் எதிரி. சோ அதே நிறைய பேருக்கு அது வந்து எதிரியா தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் தான் வந்து சோ அது ஹெல்த் ரிலேட்டடாகவும் அது வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லதுதான். சோ ஆனாலுமே நீங்க எல்லாரும் சொன்னதுக்காக சரி நம்ம இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரைஸ் வந்து பயன்படுத்தினா, ஆனா இவ்வளவுதான் எடுக்கணும். சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துட்டு 100 கிராம் ரைஸ் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுக்கவே கூடாது. சோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் இப்ப நம்ம வந்து ஃபில்லிங்கும் நமக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க. ஆனா நிறைய பேர் ஒரு 2-3 பேர் தான் வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மற்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இல்லாம இருக்கிறது பெஸ்ட்ன்ற மாதிரி தெரியுது. உண்மையில இந்த ஒயிட் ரைஸ் இருக்கும்போது ரொம்ப லேசியா அப்படியே ஒரு மாதிரியா நம்மள வந்து இது பண்ணும். அதே மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது உண்மையா அவ்வளவு ஃபில்லிங்கா, நம்ம ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயம். ரைஸ் வேணா நம்ம ஒரு நாள் விட்டு இப்போ எப்படின்னா அப்படி எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மாத்தி அந்த மாதிரி எடுத்து கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து திங்கக்கிழமையில இருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவான்னு சொல்லுங்க. திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச். சரிங்களா? அப்ப வந்து ஒரு 30 days போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா தீபாவளிக்கு அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து 11 நாளைக்கு வந்து 15ஆம் தேதி வரும் கரெக்டா நினைக்கிறேன். அப்ப 15ஆம் தேதி நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து
இங்கிட்ட ஒரு 15, அங்கிட்ட ஒரு 15 கரெக்டா இருக்கும். தீபாவளிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். திங்கக்கிழமையிலேருந்து வெயிட் லாஸ் சேலஞ்சு. ஆனா ரைஸ் வச்சு பயன்படுத்தி பண்ணுவோமா? ஆனா அது வந்து உண்மையாவே அது வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். இன்னொன்னு வந்து ஸ்லோவாவும் வெயிட் லாஸ் நடக்கும், நான் அதுதான் சொல்றேன். அப்புறம் ஃபில்லிங் இருக்காது, இதெல்லாமே இருக்காது. ஸோ எல்லாரும் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு இது கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஏத்தாப்புல ரைஸ் வச்சா ரைஸ் இல்லாம எது அதிக அளவு வருதோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். சரிங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து மெயின்டைன்ல தான் இருக்கேன். நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றீங்க? ஸோ அதுக்காக சொல்றேன். இந்த ஓட்ஸ் களியெல்லாம் சாப்பிடும்போது கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு கேலரிஸ் கம்மியா இருக்கும்போது நமக்கு ஃபில்லிங்கும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சிஸ்டர், என்னாச்சு உடம்பு? ஆமாங்க, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களே அப்படின்னா கேது. ஆமா சிஸ்டர், அந்த ஒரு இது மாதிரி மத்தப்பா தான் இருக்குது. கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, ஆனா சரி பண்ணிட்டே வரேன். சரிங்களா? நைட்டு வந்து நான் வந்து லைட்டா சாப்பிடவும் எனக்கு வயிறுலாம் புண்ணாயிடுச்சு அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது சிஸ்டர். கரெக்டான ஃபுட்டை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதனால இருக்காது. நீங்க ஏதாவது காரம் அதிகமா சாப்பிட்டீங்களா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாடிக்கு கண்ட்ரோல் ஆகாம ஏதோ ஒரு விஷயமா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நைட்டு வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கலோரிஸ் சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வெயிட் லாஸ்க்கு நீங்க சாப்பிட்றதான் நீங்க மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அதனாலலாம் அப்படி ஆகாது சிஸ்டர். சரிங்களா? உங்களுக்கு வயிறு புண்ணு ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குளிர்ச்சியான பொருட்கள் வந்து சேர்த்துக்கோங்க. மோர் குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம். சரிங்களா? அப்புறம் வெந்தய தண்ணி எல்லாம் குடிங்க. கீரை வகைகள் எல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? யூடியூப்ல வந்து கரெக்டா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நமக்காக அவங்க டைம் எடுத்து ஒரு கமெண்ட் போடும்போது அதுக்கான ரிப்ளை கொடுக்கணும்ன்றதுல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நான் வந்து டக்குன்னு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். அது அப்படி கொடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி போன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த அந்த வேலைகள் அப்ப உடனே பண்ணிட்டோம்னா நமக்கு பாரம் தெரியாதுன்ட்டு நான் அப்பப்போ பண்ணிடுவேன் சிஸ்டர். எனக்கு வந்து வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது, ஆகும். சரியான முறையில பண்றீங்களா அப்படின்ட்டு பாருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து எனக்கு ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடம்ப ஏத்துறது வேணா கஷ்டங்க, இறக்குறது நம்ம கையில எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயம். சில பாடிக்கு தான் உடம்பு ஏறும், அது வந்து ரொம்ப டஃபஸ்டான விஷயம். ஆனா குறைக்கிறது உண்மையாவே ஹெல்த்தியா சாப்பிட்டு நம்ம வந்து குறைக்கலாம். சோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ஒல்லியா இருக்கவங்க எல்லாம் யோசிப்பாங்க, ரொம்ப ஒல்லியா ஓன்னு டொக்கு விழுந்துட்டுலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யோசிப்பாங்க நம்ம கொஞ்சம் வெயிட் போடலாமேன்ட்டு. அது வந்து அவங்களுக்கு ஏத்துறது ரொம்ப கடினம் நான் சொல்லுவேன். ஆனா இறக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்ம கையில இருக்குது அது. சோ கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா என்னன்றத கரெக்டா பாருங்க சிஸ்டர். கண்டிப்பா வந்து குறைச்சிடலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. சரிங்களா? உங்களோட ஹைட் எவ்வளவுன்னு கேட்டீங்க. என்னோட ஹைட் வந்து 5.3 சிஸ்டர். அப்புறம் வந்து இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த நட்ஸ் ஜூஸ், அது வந்து நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாமா? அது மாதிரி அந்த நட்ஸ் வகைகள் வந்து குடிக்கலாம். 6:30 தான் குடிக்கிறோம். இருந்தாலும் அது எல்லாமே ஒரு பருப்பு வகை இல்லையா, அது வந்து வயிறு வலி, சில நேரம் ஜீரணிக்காம இருக்கிறது, இந்த மாதிரினால உங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம காலைல இருந்து ஓடி ஆடி இது பண்ணுவோம், அது வந்து செரிமானம் கொடுத்துரும். நைட் டின்னருக்கு யோசிச்சு உங்களோட ஸ்டொமக் எப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கவனுக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து லீவு. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் நிறைய தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை கலைஞ்சி ஊற வச்சிடலான்ட்டு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று சாம்பார் பண்ணும்போது இந்த பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, டைம் ஆகிடுச்சுன்னு பொரிக்கலாம். ஸோ அதை இன்றைக்கி பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மசாலா போட்டு பொரிக்கிற மாதிரி பீன்ஸையும் கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு தெரியும். எப்படியோ காலைல கட் பண்ணிட்டேன். அப்புறம் குக்கரை அவங்ககிட்ட வந்து ஊற வச்ச அரிசியை ஆன் பண்ணி விட்டுட்டு காலைல
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி அது கூட காஃபியும் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் அது கூட பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் நான். அது கூட காஃபியும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு, ஃப்ரூட்ஸும் வச்சு. அதுக்கப்புறமா சரி பீன்ஸ் கேரட் பொரியல் தாளிச்சு ஃபஸ்ட்டு விட்டுறலான்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா நல்லா வந்து வதங்கி வரும் இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணும்போது நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு நல்லா தண்ணி வந்து விடணும், அப்போ தான் வந்து வெந்து வரும். ஸோ தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கிளறிட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துடும், தண்ணி வற்றி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி இருக்கிற இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் லெமன் சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லெமன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ லெமன் சாதத்துக்கு எப்பயுமே தாளிச்சு விட்டுட்டு கடைசி இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஊற்றி நம்ம கிளறணுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பொருட்கள்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும், இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக லெமன் ஜூஸ் போட்டு சாதத்துக்கு மேலே போட்டு கிளறணும்னா சூப்பராக இருக்கும். அந்த கடுத்து போகாமல் அதோட லெமனோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கிட்ட பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சா. ஒரு பவுலில் வந்து லெமன் ரைஸ், ஒரு பவுலில் பீன்ஸ் கேரட் பொரியல், வெள்ளரிக்கெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் காலைல என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும்போது சரின்ட்டு அது கூட வந்து இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் கூடலாம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் இருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா, பயிர் வகையோ இல்லைன்னா ஒரு முட்டை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை வந்து கழுவி போட்டாச்சு. நார்மலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் ஸோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி போல் அம்மாச்சிக்கு எப்பவும் போல் டீ காஃபி கொடுப்போம்ல, ஸோ காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணியை வந்து மாடியில் போயிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ கருவாடு கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று சுண்டை வச்ச சாம்பார் இருக்குதுங்க, நேற்று வச்ச சாம்பார் சுண்டை வச்சுருக்கோம்ல அது இருக்குது. ஸோ பீன்ஸ் கேரட் பொரியல் இருக்குது, ஸோ கருவாடும் பொரிச்சிக்கலான்ட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு சும்மா எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணுச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் மேலே வந்து தூவி விட்டுட்டு அதை வந்து கோட் பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், கண்ணு இந்த கேமரா லென்ஸில் ஏதோ தொட்டுட்டேன் போல இருக்குது, அதான் வந்து மாதிரி பிளர்ராக தெரியுது. ஸோ கருவாடு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. கருவாடு பொரிக்கிறதுலாம் இல்லைங்க, அந்த வாசம் ரொம்ப நேரமாக வீட்டை சுற்றிட்டே இருக்கும், அதுதான் வந்து பிரச்சனையே. குழம்புலாம் வச்சா கூட அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா கையோட அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளும் கொஞ்சமாக சாதம், அப்புறம் சாம்பார், அந்த சுண்டை வச்ச சாம்பார் தான், அப்புறம் 2 கருவாடு, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் நிறைய வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக மதியம் லஞ்சை வந்து சாப்பிட்டாச்சுங்க. பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் வந்து ஊட்டி விட்டுட்டேன். கையோட பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டுருந்த துணி எல்லாமே முன்னாடியே காய போட்டிருந்தேன். நல்லா வெயிலுங்க, ஸோ நல்லா காஞ்சிடுச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, சின்னவரும் கிளம்பிட்டாரு கொண்டு வந்து விடுறதுக்காக. ஸோ அவனையும் கூட்டிகிட்டே போய் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து கூழ் மாதிரி கிண்டலாம், கஞ்சி கிண்டலான்னு சொல்லிட்டு எனக்கு அம்மாச்சிக்கு, பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் வந்து அந்த பீன்ஸ் கேரட் பொரியல் சாதம் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ அதை வச்சு ஒட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பராக அந்த மாதிரி கிண்டிகிட்டே கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், கெட்டி பதம் வந்தோன்னே. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஆடை மாதிரி மேலே விழுகாமல் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, தயிர் உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். நம்ம வந்து நார்மலாகவே அப்படியே கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி அப்படியே குடிக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தயிர் போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்குமேனு போட்டேன். ஸோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ ஒரு கப்பு நிறைய எடுத்துக்கிட்டேன் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, அதுக்கு ஒரு கருவாடு, அப்புறம் அந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு நைட் டின்னரை இந்த மாதிரி தான் நான் வந்து முடித்தேன். அப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு, கூடவே ஒரு ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனை. அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்போவுமே டின்னர் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருங்க, தண்ணி நிறைய எப்போவுமே குடிங்க, சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த விலாக்
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவள் தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அப்புறம் நான் கேட்டதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.